எண்ணெயை கடாயில காய வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வாழைக்காவை ஃப்ரை பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை பண்ணணுமோ அதை எடுத்து தனியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு அந்த பேன்ல எவ்வளோ எண்ணெய் தேவையோ போட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு நறுக்கிய வெங்காயத்தை போடணும். வெங்காயமும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு காரம் மிளகாய் தூளை ஆட் பண்றோம். மிளகாய் தூளை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சள் தூளை போடுறதுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த வாழைக்காவை அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 விஷயம் அரைக்க வேண்டி இருந்துச்சு. ஒன்று, தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பையும் கசகசா இது 2த்தையுமே போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிக்கணும். ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதையுமே இந்த மசாலா அண்ட் வாழைக்காவோட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை தூவி அதை கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் வாழைக்காய் கார கறி.